பெங்களூரு அருகே பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட கணவர் கண்முன்னே மனைவி கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 100 கிராம் நகைகளுக்காக மர்ம நபர் நிகழ்த்திய வெறிச்செயலின் திடுக்கிடும் பின்னணி என்ன? பெங்களூர் நெலமங்களாப்பேட்டை வீதியில் வசித்து வந்தவர் 60 வயதான ஷோபா. இவருடைய கணவர் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பக்கவாத நோயால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு எழுந்து நடக்க முடியாமல் சர்க்கரை நாற்காலியிலேயே முடங்கி கிடந்தார். இவர்களுக்கு குழந்தைகள் இல்லாத நிலையில் ஷோபா தனது கணவரை மிகவும் அன்புடன் கவனித்து வந்தார். சம்பவத்தன்று ஷோபா வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்த மர்ம நபர் ஒருவர் வந்துள்ளார். ஷோபாவிடம் தண்ணீர் கேட்பது போல நடித்து வீட்டிற்குள் புகுந்துள்ளார். அப்பொழுதுதான் அந்த கொடூர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ஷோபா எதிர்பாராத நேரத்தில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஷோபாவின் கழுத்தை அந்த நபர் கொடூரமாக அறுத்துள்ளார். தன் கண்முன்னே மனைவி இரத்த வெள்ளத்தில் துடிப்பதைக் கண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சர்க்கரை நாற்காலியில் இருந்த கணவரால் அவரை காப்பாற்றவோ அல்லது உதவிக்கு ஆட்களை அழைக்கவோ முடியாமல் போனது நெஞ்சை பிளக்கும் சோகமாக அமைந்தது. ஷோபா உயிரிழந்ததை உறுதி செய்த கொலையாளி அவர் அணிந்திருந்த சுமார் 100 கிராம் தங்க நகைகளை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பியோடினார். வழக்கம் போல ஷோபாவின் கணவருக்கு பிசியோதெரபி சிகிச்சை அளிக்க வந்த மருத்துவர் வீடு இரத்த கரையுடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நெலமங்கலா நகர போலீசார் மோப்பனாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களுடன் ஆய்வு நடத்தினர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். திட்டமிட்டே இந்த கொலை நடந்துள்ளதாக தெரிகிறது. மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் பட்டப்பகலில் நடந்த இந்த கொடூர கொலை அப்பகுதி மக்களிடையே பெரும் பீதியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.